குடியரசு தினம் என்பது சாதாரணமாக அவ்வளவு எளிதாக நமக்கு கிடைக்கல. ஆயிரக்கணக்கான மக்களின் போராட்டத்துக்கு பிறகுதான் இதை கிடைச்சிருக்கு. எவ்வளவு பேர் நமக்கு தியாகம் பண்ணிருப்போம். சுபாஷ் சந்திர போஸ், சிதம்பரம் பிள்ளை, இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க. கனெக்ட் பண்ணா கரெக்ட் தான். ஏன்னா சுதந்திர தினம், அது சுதந்திரத்துக்கு அப்புறம் இது குடியரசு தினம்ல. ஏன் இல்ல ரெண்டும் ஒண்ணுதானே. குடியரசு தினம் எல்லாம் இது பண்றதானே. குடியரசு தினம் அண்ணன் சொல்றது கரெக்ட். குடியரசு தினம் வேற, சுதந்திர தினம் வேற. வேறயா? ஐயா, அது வரைக்கும் இந்தியால குடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. அதுக்கப்புறம் தான் கவர்மெண்டே பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதனாலதான் குடி அரசுன்னு போய் குடியரசு 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 இப்படி குடியரசு தினமே வந்துச்சு. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பான். இந்த மாதிரி காமெடி எல்லாம் வேற எங்கயா போய் பண்ணிக்க. என்னன்னு தெரியாம ஏற்பாடு பண்றீங்க. என்னங்க அப்படி புரிய வைங்க, சொல்லுங்க. அது என்னடா தம்பி, கொடி ஏத்துனது இருக்கு பத்தியா, அரசு கொடி ஏத்துனது. அதனால அது வந்து கொடி அரசு அப்படின்னு இருந்துச்சு. அது கொடியரசு குடியரசு 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 குடியரசா மாறிடுச்சு. அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இன்னும் கொடின்னு போடாம இன்னும் குடினே மாத்தி அப்படியே வச்சுட்டாங்க.